கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 1. சம்பவ காண்டம். அதில் 25 6 குழந்தைகள் வளர்ந்த கதை. சிவபெருமானின் கட்டளையை சிரமேற்கொண்ட பலசாலிகளான அக்னியும் வாயுவும் அந்த சிவபிரானின் தேஜஸை நாணற்காட்டிற்கு எடுத்துச் செல்வதற்கு அஞ்சியவர்களாக மகாதேவனை பயபக்தியோடு வணங்கி கைகூப்பி, தேவதேவனே, தங்களுடைய நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றிய தேஜஸை சுமந்து செல்லும் அருகதை எங்களுக்கு கிடையவே கிடையாது. சகல உலகங்களையும் திரஸ்கரிக்கும் சக்தி வாய்ந்த தங்களுடைய தேஜஸ் எங்கே? நாங்கள் எங்கே? அம்பிகாபதியே, அதை சுமந்து செல்லும் திறமையும் எங்களுக்கு எப்படி ஏற்படக்கூடும் என்று முறையிட்டார்கள். உடனே சூலபாணியான மகாதேவன் அவ்விருவரையும் புன்முறுவல் தவழும் மலர்ந்த முகத்தோடு நோக்கி, அக்னி தேவனே, வாயு தேவனே, என்னுடைய தேஜஸை எடுத்துச் செல்வதற்கான வலுவை உங்கள் சரீரம் பெறுவதாகுக. இந்த தேஜஸும் அதிக கனமில்லாமல் லேசாக மாறட்டும். தேஜஸை எடுத்துச் செல்லும் உங்கள் இருவரும் பின்தொடர்ந்து விஷ்ணு, பிரம்மா முதலான தேவர்கள் அனைவரும் வரட்டும் என்று கூறியருளினார். பிறகு அவர் தம் பத்தினியான பார்வதி தேவியுடன் மறைந்தார். அதன் பிறகு சிவபிரானால் தோற்றுவிக்கப்பட்ட அந்த தேஜஸின் 6 உருவங்களையும் தலையில் சுமந்த வண்ணம் அக்னி தேவன் சிறிது தூரம் சென்றதுமே அவருக்கு களைப்பு தட்ட ஆரம்பித்து விட்டது. உடனே வாயு தேவன் அவரிடமிருந்து அந்த தேஜஸை தான் வாங்கி சுமந்து சென்றார். ஆனால் அவரும் சிறிது தூரம் சென்றதும் விரைவிலேயே களைப்படைந்து விட்டார். அதன் பிறகு அவ்விருவரும் அத்தேஜஸை மாற்றி மாற்றி சுமந்து சென்று மிகுந்த சிரமத்திற்கிடையேயும் மிகுந்த திறமையோடும் கங்கை கரையை வந்தடைந்தார்கள். அங்கு நாணற்காட்டின் மத்தியில் தாமரை மலர்களின் கூட்டங்களுக்கிடையில் மங்களகரமானதும் பத்ம மலருக்கு நிகரானதும் கமல மலர்களின் நறுமணத்தைக் கொண்டதுமான அந்த சிவ தேஜஸை மிருதுவாக வைத்தார்கள். அந்த தேஜஸில் கங்கா நதி தேவி நீரெல்லாம் உறிஞ்சப்பட்டு நீரோட்டத்தின் வேகம் குறைந்தவளாகவும் ஆகி நாணற்காட்டு மடுவின் மத்தியில் உள்ள தாமரை புஷ்பத்தின் நடுவில் அந்த தேஜஸை சேர்த்தாள். அப்போது 1000 சூரியர்களுக்கு நிகரான அந்த சிவ தேஜஸ் 6 முகங்களையும் 12 கரங்களையும் 2 திருவடிகளையும் கொண்டு மிகுந்த மனோகரமும் உலகங்கள் அனைத்திற்கும் மங்களத்தையும் ஆயுளையும் பெருகச் செய்ய கூடியதாகவுமுள்ள ஓர் அற்புதமான அழகு தேகத்தையும் பெற்று திகழ்ந்தது. ஒரு கண நேரத்திற்குள்ளாகவே வனப்பு மிகுந்தவர்களுக்கெல்லாம் ஓர் உவமையான குழந்தையாக அது மாறிவிட்டது. அச்சமயத்தில் தேவதுந்துபி முதலான தேவ வாத்தியங்கள் இன்னிசை வெள்ளத்தை பரப்பி பெரிதாக முழங்கின. அக்குழந்தையை நோக்கி மலர் மாரியும் பொழிந்தது. ஆடற்கலையின் திறமை வாய்ந்த தேவலோகத்து கன்னிகைகள் நடனமாடினார்கள். சகல திசைகளின் மயக்கமும் தெளிந்தது. சகல ஜீவராசிகளுக்கும் சுகந்தமான காற்று வீசியது. 3 உலகங்களிலும் தேவகணங்களுக்கு சிறந்த மங்களம் உண்டாயிற்று. சிவ தேஜஸ் இம்மாதிரி ஓர் அதி அற்புத அழகு வாய்ந்த குமார ரூபமானதைக் கண்டதும் தேவர்களும் அனைவரும் தாங்கள் கிருதார்த்தர்களானோம் என்று கருதி அக்குமாரனை வணங்கி கும்பிட்டார்கள். அக்குமாரனின் மூலமாகவே
தாங்கள் அசுரர்களிடமிருந்து படும் துன்பங்களிலிருந்து நீங்கித் தங்கள் ஐஸ்வர்யங்களையும் மீண்டும் அடைந்து அனுபவிக்கப் போகின்றோம் என்று நினைத்தவுடன் அவர்களுடைய பரபரப்பு இன்னும் அதிகமாயிற்று. அவர்கள் அக்குழந்தையை முன்னிலும் அதிக பக்தி சிரத்தையோடு வணங்கி துதித்தார்கள். தேவேந்திரனும் மற்றுமுள்ள தேவர்களும் சகல திக்குகளிலும் சூழ்ந்து நின்று அக்குழந்தையை பாதுகாத்தார்கள். தேவர்கள் அனைவரும் அந்த குழந்தைக்கு சகலவிதமான சிசுருஷைகளையும் செய்து வரும்போது அசுரர்களை அழிக்கவல்ல அரியான திருமால் 6 கிருதிகளான நட்சத்திர தேவிகளை அழைத்து அக்குழந்தைக்கு தாய்ப்பால் புகட்டச் செய்தார். கார்த்திகா தேவிகள் அறுவரையும் மகாவிஷ்ணு நோக்கி, தேவிகளே, இன்றிலிருந்து இந்த முருகப் பெருமானுக்கு நீங்கள்தான் தாய்களாவீர்கள் என்று கூறினார். அதை கேட்டதும் 6 கிருத்திகா தேவிகளும் மிகுந்த பிரியத்தோடும் மகிழ்ச்சியோடும் தங்களுடைய ஸ்தனங்களில் சுரந்து வழியும் பாலை அக்குமார கடவுளுக்கு மிகவும் அன்போடு கொடுத்தூட்டி மிகவும் அருமை பெருமையோடு வளர்த்து வர முனைந்தார்கள். மகாவிஷ்ணுவின் கட்டளையின்படி அந்த கிருத்திகா தேவிகள் தன் அருகில் நெருங்கி வந்தவுடனேயே சிவகுமாரனாகிய முருகன் அவர்களை வாழ்த்தி அருள்வதற்காக ஒரு வினாடி பொழுதிற்குள் 6 மூர்த்திகளாக உருவமெடுத்து விளங்கினார். தாமரை மலர் மீது வீற்றிருக்கும் அவ்வாறு குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் அறுவரும் ஆளுக்கு ஒரு குழந்தையாக வாரியெடுத்து மகிழ்ச்சி பூரிப்போடு தங்கள் மார்புடன் சேர்த்து அணைத்தார்கள். மார்பில் பால் சுரந்து பெருகி விம்மிட குமரனை தங்கள் முகத்தோடு முகம் சேர்த்தணைத்து முத்தமிட்டார்கள். அக்குழந்தைகளும் தங்கள் தாய்களான கார்த்திகை நட்சத்திர பெண்மணிகளின் முகங்களை பார்த்த வண்ணம் தாய்ப்பாலை சுவைத்து குடித்தன. பிறகு அத்தாய்மார்கள் தாமரை மலர்களில் 6 குழந்தைகளையும் வரிசையாக படுக்க வைத்து தாலாட்டி மகிழ்ந்தார்கள். அப்போது அக்குழந்தைகளில் ஒன்று உறங்கியது, மற்றொன்று அடிக்கடி சிரித்தது, இன்னொன்று பலமாக வீறிட்டு அழுதது, பிறிதொன்றோ சற்று பலமாக அதட்டியதால் கதறியது, ஒன்று புன்முறுவல் சிந்தியது, ஆனால் தூக்கக் கலக்கத்தால் அடிக்கடி அழவும் செய்தது, ஒன்று தன் கால் கட்டை விரலை கையினால் பற்றி வாயில் வைத்து கொண்டு அழுதது, ஒன்று 2 கைகளையும் சேர்த்து வாயில் வைத்து கொண்டது, ஒன்று மார்பினால் ஊர்ந்து நகர்ந்தது, ஒன்று முழங்கால்களினாலும் மெல்ல மெல்ல தவழ்ந்து சென்றது, ஒன்று கால்களினால் 2-3 அடிகள் தூக்கி வைத்து நடந்து பொத்தென்று கீழே விழுந்தது, ஒன்று கால்களால் சிறிது தூரம் நடந்து சென்று பூமியை அடைந்தது, ஒன்று தன் அன்னையின் கையை பிடித்து கொண்டு சம பூமிக்கு வந்தது, ஒன்று எழுந்தும் விழுந்தும் திரிந்தது, ஒன்று அடிக்கடி துள்ளி குதித்தது, ஒன்று கால்களால் சிறிது தூரம் அழகாக நடந்து சென்றது, ஒன்று ஒரு காலை தூக்கி நொண்டியடித்தது, ஒன்று ஆடு போல் மற்றொரு குழந்தையை முன் நெற்றியால் முட்டித் தள்ளியது. அதன் பிறகு அவ்விரு குழந்தைகளையும் ஒன்றுக்கொன்று கைகளால் அடித்து சண்டை போட்டு கொண்டன. இம்மாதிரியான ஸ்ரீ பரபிரம்மே குழந்தையாக அவதரித்து 6 உருவங்களாக பிரிவுபட்டது போல் அக்குழந்தைகள் அறுவரும் விளையாட்டும் வேடிக்கையுமாக வளர்ந்து வரலானார்கள். குழந்தைகளின் அன்னைகளாகிய கிருத்திகை பெண்கள் அறுவரும் அக்குழந்தைகளின் அதி அற்புதமான விளையாட்டுக்களைக் கண்டு ரசித்து அவற்றின் மீது எல்லையற்ற அன்பை சொரிந்து வளர்ந்து வந்தார்கள். விஷ்ணு பகவானும் தேவர்களும் அக்குழந்தைகளின் லீலா வினோதங்களை கண்ணுற்று மெய் சிலிர்த்தவர்களாய் விரும்பிய பயன்கள் அனைத்தையும் அடைந்துவிட்டதைப் போன்ற மனநிலையிலேயே மகிழ்ச்சியுற்றார்கள். சிவபெருமானிடம் நாம் ஒரு குழந்தை வேண்டுமென்று விண்ணப்பித்தோம். ஆனால் அவரோ நமக்கு ஒரு குழந்தையை மட்டும் கொடுக்காமல் மேலும் 5 குழந்தைகளையும் அதிகமாகவே கொடுத்து விட்டார். இந்த 6 குழந்தைகளாலும் அசுரர்கள் அடியோடு அழிக்கப்பட்டு நாசமடைவார்கள்.
என்று அவர்கள் எண்ணி ஆனந்தமடைந்தார்கள். இவ்வாறு தேவர்கள் அனைவரும் மிகுந்த வனப்பு வாய்ந்த 6 சிவகுமாரர்களையும் கண்குளிரப் பார்த்து அநேக இஷ்ட சித்திகளையும் மனதில் நினைத்து மோட்ச சாம்ராஜ்யம் என்னும் பிரம்மானந்தத்தைக் காட்டிலும் அதிகமான ஆனந்தத்தை அனுபவித்தார்கள். சர்வேஸ்வரரான பரமசிவன் மகிழ்ந்து பூரிப்படைந்து விட்டால் இந்த உலகில் கிட்டாதுதான் ஏது? எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.